அதாவது என் ஆட்சியில் எல்லாமே நல்லாயிருக்கு, தேனும் பாலும் ஓட்டிகிட்டு மக்கள் வந்து செல்வ செழிப்பாக இருக்காங்க, மக்கள் வந்து 3 வேளை சாப்பிட்றாங்க, நல்லபடியாக தூங்குறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த வார்த்தைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி தான் வந்து தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் வேறு மாதிரி இருக்குது. சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணம் 60-70க்கும் மேற்பட்ட மரணம், அதே மாதிரி வந்து மரக்காணத்தில் நடந்த மரணம், திமுக ஆட்சி வந்தது வந்து ரொம்ப அதிகமாக கள்ளச்சாராய மரணங்கள் நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறது. இதுவரையும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஒரே நாளில் 65க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க, 40க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பெண் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க, டாக்டர் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த டாக்டர் சங்கமும் இறங்கி போராடுது. சப்போஸ் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க இறந்தாங்கன்னா எத்தனை பேர் அவங்களுக்கு நிற்பாங்க? அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் எல்லா பள்ளிக்கூடங்களையும் அந்த செக்ஸ் எஜுகேஷன் விஷயங்களை வந்து டீச்சர்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து கேள்விப்பட்டேன். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதை தனியாக வந்து அரசாங்கம் மட்டும் அதில் பொறுப்பு இருக்குது, நமக்கு தட்டி கழிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசுமே ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறத ஆர்வம் காட்டுறாங்க. இது போன்ற பிரச்சனை நீங்கள் சொல்ல மாதிரி அந்த குழந்தைகளுக்கான பிரச்சனை, பெண்களுக்கான பிரச்சனை, இதை பற்றி கவனம் செலுத்தக்கூடிய அரசியல் இயக்கங்கள் இன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே சரி ஆல் ஓவர் இந்தியாவிலே எந்த கட்சியும் பார்க்கலாம். வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் நியூஸ் ஃபோக்கஸ் ஆசிரியர் அன்பு அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கார். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் மட்டும் இந்தியாவில், மிக சிறப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நம்ம இது எப்படி ஓரளவு பார்க்குறது? வழக்கமாக எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய முதல்வர்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயத்தான் அவர் பின்பற்றியிருக்காரு. அதாவது என் ஆட்சியில் எல்லாமே நல்லாயிருக்கு, தேனும் பாலும் ஓட்டிகிட்டு மக்கள் வந்து செல்வ செழிப்பாக இருக்காங்க, மக்கள் வந்து 3 வேளை சாப்பிட்றாங்க, நல்லபடியாக தூங்குறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த வார்த்தைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி தான் வந்து தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் வேறு மாதிரி இருக்குது. ஃபேக்ட் வேறு மாதிரி இருக்குங்கிறது நான் வந்து என்னோடய கற்பனையில் எதுவுமே சொல்லலை, ஆதாரப்பூர்வமாக அதை நான் நிரூபிக்கிறேன். சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணம் பார்த்துருப்பீங்க, 60-70க்கும் மேற்பட்ட மரணம். அதுக்கு ஓராண்டுக்கு முன்பு அதே மாதிரி வந்து மரக்காணத்தில் நடந்த மரணம், தொடர்ச்சி கள்ளச்சார மரணங்கள். இந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்தது வந்து ரொம்ப அதிகமாக கள்ளச்சார மரணங்கள் நம்ம நிறைய பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படிங்கிறத நம்ம பல விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் இப்போ வந்து மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த இஷ்யூஸை ஒட்டி தமிழ்நாட்டிலையுமே வந்து கிருஷ்ணகிரியில் 13 மாணவிகள் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுடைய நடந்த பிரச்சனை, அதே நேரத்தில் தஞ்சை ஒரத்தநாடில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடந்துகிட்டே இருக்குது. பட் ஊடக வெளிச்சங்கள் எது கிடைக்குது பார்த்தா அது லிமிட்டடாக சில விஷயங்கள் மட்டும் தான் கிடைக்குது. அதன் காரணமாக வந்து ஒரு பேசுபடு பொருளாக மாறுது. மற்றபடி இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த இன்சிடென்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூடுதலாக இன்னொரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெரிய லெவலில் சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கொலைகள் நடந்துட்டுருக்கு. மாவட்ட தலைநகரங்களில், ஒவ்வொரு மாவட்டத்துடைய பல்வேறு தலைநகரங்களில் அசால்ட்டாக கொலை, பகல் நேரத்திலே கொலை அப்படிங்கிற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து பிளான்டு மர்டர் நடக்குது, திடீர்னு பிளான்டு மர்டர் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஆம்ஸ்டாங்கோட மரணத்தை நம்ம ஒரு உதாரணமாக குறிப்பிடலாம். அந்த மாதிரியான பல இஷ்யூஸ் வந்து இங்கே வந்து கொட்டி கிடக்கு குறிப்பிடுறதுக்கு. இதை வந்து நான் ஆதாரப்பூர்வமாக நான் எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கும்போது என்னோட தனிப்பட்ட நான் கருத்தை சொல்லலை. இதுவரையும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் ஒரே நாளில் 65க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க, 40க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாம் முக்கியமான மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் உயர் அதிகாரிகள். இந்த கள்ளச்சார மரணத்துக்கு பிறகு நடந்த அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளோட இடமாற்றத்தை லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலை சுற்றும். இவ்வளவு விஷயங்கள் எதுக்காக இமிடியேட்டாக, அதாவது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க அப்படி இருந்திருக்கும். அது இல்லாமல் விரைவிலே அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய மாற்றம் நடக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் A to Z எல்லா இடத்துலையும் முக்கியமான வந்து அமைச்சருடைய செயலாளர்கள் மாற்றப்படுறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் துறை சார்ந்த மாற்றப்படுறாங்க, மாவட்டத்தில் மாவட்டம் மாற்றப்படுறாங்க, மாவட்ட எஸ்பிக்கள் மாற்றப்படுறாங்க, காவல்துறையோட உயிர் பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் உயிர் பொறுப்பில் இருக்கிறவங்க மாற்றப்படுறாங்க. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் பெரிய மாற்றங்கள் வந்து தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. இந்த நான் சொல்கிறது இந்த 3 நாட்கள் கள்ளச்சார மரணம் நடந்த இந்த 1.5 மாதத்தில் மட்டும் இவ்வளவு மாற்றங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் நடந்திருக்கு. இதெல்லாம் என்னென்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரி செய்வதற்கான அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறது, அதாவது அவர் சொல்கிறாரு, பட் அவரோட நிர்வாகம் அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை அவருக்கே காட்டுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, அவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தை தமிழகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு இந்த மாநிலம் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு தான் உச்சரிச்சிருக்காரு. அவர் சொன்னது திமுக ஆட்சி நடத்துகிற அந்த காலகட்டத்தை மட்டும் குறிப்பிடுறாரா, இல்லை அதிமுகவும் இதில் பங்கேற்றுவது இல்லையா?
அதை நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ அவர் குறிப்பிடுறது வந்து அவரோட ஆட்சியில் இருக்க தமிழகத்தை தான் குறிப்பிட்றாரு. அவர் அதிமுக ஆட்சிக்கான கிரெடிட் அவர் எது கொடுக்கணும்? அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் இவர் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தவங்க இவரே பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது வந்து அதை இவர் குறிப்பிட மாட்டார். அப்போ வந்து இவரோட ஆட்சியில் இல்லை, அவர் குறிப்பிட்டது பொதுவாக சொல்லலை. தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம்னு பொதுவாக இந்த காலகட்டத்தில் குறிப்பிடல, இந்த 3 ஆண்டு மட்டும்தான் குறிப்பிடுறதா? அவர் சொல்கிறது அவரோட ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது கிரெடிட் தான் அவர் கொடுப்பாரு. அவர் வந்து அது எந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த கண்டென்ட்ஸில் அவர் அது பேசுகிறார் அப்படிங்கிறது கவனிக்கணும். அவர் பொதுவாக இந்தியாவிலே வந்து தமிழகம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து தமிழகத்தோட வரலாறு எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் கோட் பண்ணுறாரா, அதில் ஏன் ஆட்சி கீழே கோட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவர் சொல்கிறது இந்த டேர்ம்ஸ் தான் பார்க்க முடியும். அவர் ஜென்ரலாக சொல்லும்போது அது அவரோட ஆட்சியில் தான் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம கடந்த காலத்துலலாம் பார்க்க போனால் அது அதிமுக ஆட்சியாலும் சரி திமுக ஆட்சியாலும் சரி பல பெண்களுக்கு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இப்போ சமீப காலமாக நடந்த பொள்ளாச்சி வழக்கு நீங்கள் எடுத்துங்க, அதிமுக பீரியடப்போ. அடுத்தது கள்ளக்குறிச்சி வழக்கும் எடுத்துங்க. இப்போது நடக்கிற, அதாவது ஒரு நாம் சொல்கிறது வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த கிருஷ்ணகிரி ஒரு 13 சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது தஞ்சாவூர். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரிய வராது. அதாவது இப்போ நீங்கள் 2 விஷயத்தை குறிப்பிட்றீங்க. கிருஷ்ணகிரி இன்சிடென்ட்டு, தஞ்சாவூர் இன்சிடென்ட்ஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸு. நம்ம அந்த மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த பிரச்சனையை ஒட்டி தமிழ்நாட்டில் இது ஃபுல்லாக இந்தியாவில் எங்கெங்கே நடக்குதுங்கிறது டாக்கிங் பாயிண்ட்டாக மாறிட்டே இருக்குது. பெண்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் வந்து வன்கொடுமைகள் எங்கே நடக்குதுன்னு பேசும்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ரீசெண்ட் எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் குறிப்பிடுவோம் தஞ்சாவூர் இன்சிடென்ட்டோ அல்லது கிருஷ்ணகிரி இன்சிடென்ட்டோ குறிப்பிடுறீங்க. தஞ்சாவூர் இன்சிடென்ட்ஸுங்கிறது வேறு. பட் கிருஷ்ணகிரி இன்சிடென்ட்ங்கிறது வந்து ரொம்ப பூர்வத்தை உயர்த்தக்கூடிய கிருஷ்ணகிரி இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பூர்வத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவிகள் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சீரியஸான விஷயம் நம்ம கவனிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்காகவே, அப்படி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்காகவே ஃபேக்காகவே என்சிசி கேம்பை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கேம்ப் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான கேம்ப் எங்கே நடந்துட்டுருக்குன்னு சொல்லி ஆய்வு செஞ்சுட்ருக்காங்க. இது முன்னாடி எங்கே நடந்திருக்கு, என்ன மாதிரி, ஏன்னா இது தொடர் கிரைமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அப்போ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நிர்வாக மட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய தவறுகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்குது. மேலே இருக்க தலைமைக்கு அந்த விஷயம் சரியாக தெரியுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்படியே தெரியுது, அவங்க காது கொண்டு வந்தால் கூட அவங்க வந்து அதை அட்ரஸ் பண்ணுற விதம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனத்துக்கான விஷயமாக தான் இருக்குது. இது ஒரு இன்சிடென்ட். இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வந்து பொள்ளாச்சி இன்சிடென்ட்டை குறிப்பிட்டீங்க. பொள்ளாச்சி இன்சிடென்ட் வந்து ஏடிஎம்கே பேரில் நடந்தது. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துங்கிறது இந்திய தமிழக வரலாறில் வந்து ரொம்ப வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு நிகழ்வு. அது ரொம்ப இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி ஒரு பொள்ளாச்சி அத்த மாதிரி. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து 400க்கும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த மாதிரியான கொடுமையை எதிர்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து அது ரொம்ப ரொம்ப மோசமான இன்சிடென்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. அப்படி பல்காக 1000க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அந்த மாதிரியான கொடுமையை எதிர்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் டைம் அப்படி பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையை அன்றைக்கி அதை நோக்கி வலிமையாக கொஸ்டின்ஸ் எழுப்புனது, அதை கேள்வி கேட்டது இன்றைய திமுக அன்றைக்கு எதிர்க்கட்சியாகவும் அவங்க தான் அந்த கடமையை செஞ்சாங்க. அப்படி இருக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அவர் பேர் அடிப்பட்ட அதிமுக முக்கிய நிர்வாகி ஜெயராமன், பொள்ளாச்சி ஜெயராமன். அவர் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் வெற்றி பெற தான் செஞ்சார். அதிமுக வெற்றி பெற தான் செஞ்சது. அப்படி தான் வந்து ரிசல்ட் அப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து இங்கே இருக்க அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு பாதிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க அதை கையாளுறாங்க, தன்னுடைய அரசியலுக்காக அதை எடுத்து கையாளுறாங்க. ஆனால் மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வாக்களிக்க திரும்ப அவங்களுக்கே மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது நம்ம இருக்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது திமுகவோ அதிமுகவோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஆளும் அரசு அட்ரஸ் பண்ணுதுங்கிறத வச்சு தான் அந்த விஷயம் வந்து சர்ச்சைக்குள்ளான விஷயமாக மாறுது. அவங்க சரியாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத, சரியாக அட்ரஸ் பண்ணுறதுல அலட்சியம் காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு தான் மாறுது. இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். அதில் வந்து மம்தா பானர்ஜி அட்ரஸ் பண்ணுற அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதே ஒரு மோசமான தன்மை கொண்ட விஷயமாக மாறுது. அதாவது அப்படி ஒரு இன்சிடென்ட்டுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பிரச்சனை அவங்களோட ஸ்டேட்டில் அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு நடந்திருக்கு. பட் அவங்களே அதை நீதி கேட்டு போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், முரண்பாடு இருக்குது. தன்னோட நிர்வாகத்தில் தப்பு நடந்திருக்கு, தான் கரெக்டாக ஆக்ஷன்ஸ் எடுத்து தான் அதை விஷயத்தை சரி பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க யாரை கேட்டு அவங்க ஒரு நீதி கேட்டு நடைபயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது விமர்சனத்துக்கான விஷயமா மாறுது. அப்போ அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியலுமே, அங்கே வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனாலையும் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான கிளாஸில் இருக்கிறனால அந்த பொண்ணோட விஷயம் சீரியஸ் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மற்ற விஷயங்கள் எதுவுமே பெரிய அளவு சீரியஸாக மாறல. கள்ளக்குறிச்சியில் டெத் ரேட் அதிகமாச்சு, 70க்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்க. டெத் ரேட்டை வச்சு அது சீரியஸான சப்ஜெக்டாக மாறுது. அப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது எப்படி நடந்திருக்கு, இறப்பு நடந்திருக்கா, அதில் இறப்பும் கொடூரமாக நடந்திருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் அந்த விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுது. அப்படி நடக்காமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்து இப்போ ஒரு பெண் கற்பழிக்கு உள்ளாராலோ அந்த பெண்ணு உயிரோட இருந்தால் வச்சுக்க, ஓகே அந்த பொண்ணு வந்து அதுக்காக போராடும் அப்படின்னும் அது அவளோட பிரச்சனையோட சுருங்கிடுது. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனையாக மாறி அவள் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸில் இருந்தா. இப்போ இந்த பெண் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க, டாக்டர் இருக்கிறனால ஒட்டுமொத்த டாக்டர் சங்கமும் இறங்கி போராடுது. சப்போஸ் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர் பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க இறந்தாங்கன்னா எத்தனை பேர் அவங்களுக்கு நிற்பாங்க? சரி, 100 நாள் வேலை திட்டத்தில் நம்ம கிராமத்தில் வேலை செய்கிற ஏதோ ஒரு பெண்மணி, ஒரு தாய்
அவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் இருக்கீங்க அதுக்காக போராடுவாங்க. அது எந்த நேஷனல் நியூஸும் அது மாறாது, ஸ்டேட் லெவல் நியூஸாக கூட அது மாறாது. அதாவது பத்திரிகையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்களுக்கான இடஒதுக்கீடு கூட அதை இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஊடகத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கிறத பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது ஆண் நிர்வாகம் செஞ்சாலும் சரி, பெண் நிர்வாகம் செஞ்சார், எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படி தான் இருக்குது. சரி, ஆளும் அரசு வந்து அதை அட்ரஸ் பண்ணுறது என் ஆட்சியில் வந்து பாலாறு தேனாறு ஓடுது, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது இப்போது கிருஷ்ணகிரி இஷ்யூ ஆகட்டும், தஞ்சாவூர் ஒரத்தநாடு இஷ்யூ ஆகட்டும், இதை பற்றி யாராவது எந்த அமைச்சர்களாவது இல்லை முதலமைச்சரை அட்ரஸ் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சியில் இருக்கவங்க யாரும் அதை அட்ரஸ் பண்ண மாதிரி நான் இந்த நியூஸை நான் படிக்கல. ஏன் இந்த இந்த சம்பவங்கள்லாம் இது உங்களுக்கு தெரியாது? அதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து அங்கொன்று இங்கிட்டுமா நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த ஆட்சியை பிடிச்சி உடுக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான சீரியஸான பிரச்சனையாக நகராமல் இருக்குங்கிறத குறிப்பிட்றேன். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி வந்து கிருஷ்ணகிரி நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த 13 குழந்தையோட பேரண்ட்ஸு ஒட்டுமொத்தமாக கிளம்பி சென்னையில் இருக்க தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுறதுக்காக ஒரு போராட்டத்தை நோக்கி வரான்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த நியூஸ் வந்து சென்னை அளவில் சிட்டியினுடைய பொலிட்டிக்கல் சிட்டியாக இருக்கட்டும், சென்னையில் ஒரு முக்கியமான இஷ்யூவாக மாறும். அப்போ அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸாக மாறும். இல்லாட்டி அது வந்து மாவட்ட பிரச்சனை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு பிரச்சனைப்பா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த பிரச்சனைனா அந்த மாதிரியான பிரச்சனை கள்ளக்குறிச்சி நடக்கலாம், திருநெல்வேலிக்கு நடக்கலாம், சென்னைக்கு எந்த மாவட்டத்துக்குன்னா அது நடக்கலாம். ஆனால் அது மாவட்ட பிரச்சனை சுருக்கிறதுக்கான காரணம் அது எந்த இடத்துல நடக்குது, அதோட விளைவு அடுத்து எப்படி நகருது, ரெண்டாவது அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸாக அதை அட்ரஸ் பண்ணுறாங்களா அல்லது ஒரு அமைப்பாக அதை அட்ரஸ் பண்ணுறாங்களா, ஒரு இயக்கமாக அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னும் போது அதை பொறுத்து அதோட வீரியம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஆளும் அரசை பெரிய அளவில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் வந்து இதுக்கான பெரிய அளவில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஆட்சியாளர்கள் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தான் விழிப்பாக இருப்பாங்களா? ஏன்னா இப்போது இந்த வெஸ்ட் பெங்கால் இஷ்யூவை தொடர்ந்து இப்போது நேற்று வந்து அன்பில் பொய்யாமொழி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். என்னென்னா எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் சிசிடிவி கேமரா கிட்டத்தட்ட ஒரு எங்கெங்கே பொறுத்தவரைக்கும் 160க்கு மேலே இருக்கணும், 24 மணி நேரம் செக்யூரிட்டி அலர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார். இது வெறும் இப்போ மருத்துவக் கல்லூரியில் நடந்து வெறும் மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும்தான் இந்த அறிக்கையை விடுறாங்க. ஏன் பள்ளியில் இது நடக்கலையா, இல்லை பெண்கள் பணியாற்ற இடத்துல இதெல்லாம் நடக்கலையா? நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதானே, தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்குது. அதுதான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ, எந்த பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கோ அந்தந்த இடங்களில் தான் வந்து அரசாங்கம் வந்து அதுக்கான இமிடியட் ரியாக்ஷன் காட்டுவாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு உடனே இமிடியட் வேகமான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இடத்துல தான் காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து பேருந்தூரில் வந்து ஒரு குழந்தை அந்த பேருந்து உடஞ்ச உள்ள கீழே வண்டி போய்ட்டு கீழே விழுந்து இறந்துருச்சு அந்த குழந்தை. உடனே வந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா வந்து இமீடியட்டாக எல்லா ஸ்கூல் பஸ்ஸையும் விசிட் பண்ணுறது, ஆர்டிஓ வந்து விசிட் பண்ணுறது, எந்தெந்த பஸ்லாம் தகுதி இல்லாத பஸ் இருக்காங்கிறத கணக்கெடுக்கிறது, அப்புறம் அதெல்லாத்தையும் ரத்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. இப்போ கள்ளக்குறிச்சி நடந்த ரீசெண்ட் அந்த இன்சிடென்ட், இந்த கள்ளச்சார மரணம், அதை ஒட்டி என்ன நடந்துச்சு, உடனடியாக இந்த கல்வராயன் மலையில் வந்து ஃபுல்லாக ரைடு போகிறாங்க. பிறகு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து கள்ளச்சாரம் காசப்படுதுங்கிற லிஸ்ட் அவங்களுக்கு தெரியுது. இப்போ இன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடக்குது. உடனே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேலூர் மாவட்டத்தில் 2000 லிட்டர் கொண்ட பேரல் ஊரல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அழிச்சோம், காவல்துறை அழிச்சாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு. அதே மாதிரி விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 அந்த ஊரலுக்கு வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு. இதெல்லாம் வந்து இமீடியட்டாக நடக்குது. அப்போ எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க? ஒரு பிரச்சனை சீரியஸ் ஆகுதுன்னா நாளைக்கே அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் கிரைம்ஸ் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. அது சீரியஸான உடனே இமீடியட்டான ரியாக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த கிரைம்ஸ் ஏதோ ஒரு வகையில் நடந்துட்டுருக்கு. அந்த கிரைம்ஸு மிகப்பெரிய சென்சேஷன் நியூஸாக மாறாத வரையும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. அது சென்சேஷன் நியூஸாக மாறுதுங்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டாரு, டெத் ரேட்டை பொறுத்து தான் மாறுது. இறக்குறாங்க, எத்தனை பேர் இறக்குறாங்க. சப்போஸ் கள்ளச்சாரில் ஒருத்தர் இருந்தாச்சு அது பெரிய டாக்கிங்காக மாறி இருக்காது. டெத் ரேட் வந்து அப்படியே 10, 20 அப்படின்னு 4 நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த மீடியாக்கள் ஃபுல்லாகவே அதுதான் முக்கியமான நியூஸ். அதை தாண்டி மக்களுக்கு வேறு எந்த நியூஸும் பெருசாக கவனிக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது எல்லோரும் அதை குவிஞ்சு அந்த நியூஸை ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் அந்த நியூஸ் பரவுது. அப்போது ஒரு கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து தான் அந்த விஷயமே வெளியே வருது இல்லையா? ஆமாம், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கிரைமுடைய வீரியம்ங்கிறது டெத் ரேட்டு. நான் திரும்ப அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். டெத் ரேட்டை பொறுத்து பிறகு அந்த டெத் வந்து மோசமான டெத்தாக இருக்குது, அதாவது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது. ஒரு பாலியல் விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெண் வந்து கொடூரமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஒரு அதிர்ச்சியளிகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை பொறுத்த வந்து அது மாறுது. அல்லது ஒரு சம்பவம் ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குதுன்னா அதை ஒட்டி அதுக்கு நீதி கேட்டு நடக்கக்கூடிய பெரிய போராட்டம், உறவினர்களால் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம், அல்லது ஆதரவாளர்களை அதாவது மனிதாபிமானம் கொண்ட நபர்களை திடீர்னு ஒரு போராட்டம் மொபிலைஸ் ஆகுது அப்படின்னா அதை பொறுத்து அந்த நியூஸ் வந்து ஒரு முக்கிய நியூஸாகவும் கவனிக்கப்பட ஒரு நியூஸாக மாறுது. ஆனால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பிரச்சனை எந்த வகையில் ஆட்சிக்கு குறிப்பாக சட்ட ஒழுங்குக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலை, சட்ட ஒழுங்குக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்கலை
அப்படிங்கிற வகையில் அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பிரச்சனையாக வருவதற்கு முன்கூட்டியே தடுக்கிறதுக்கான வழிவகைகளை எந்த அரசுமே செய்கிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் இந்தியாவிலே யாருமே முன்கூட்டியே அந்த அவேர்னஸ், கண் கெடுவதற்கு முன்பே சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது. இஷ்யூ ஆகும், அது இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ அதை பொறுத்து தான் வந்து அரசாங்கம் அதில் வெளிப்படைஞ்சு அதில் நடவடிக்கை செய்கிறாங்க. எல்லாமே நோய் வந்ததுக்கு பிறகு மருந்து அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் தான் பின்பற்றுறாங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போது இந்த பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் வந்து பள்ளி, கல்லூரி இது போல் இடத்துல தான் அதிகமாகவே நடக்குது. இவங்களுக்கான விழிப்புணர்வு இதுவரை அரசாங்கத்தால் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? பெற்றோருக்கும் சரி, மாணவிகளுக்கும் சரி, இல்லை பணிபுரிய ஆசிரியர்கள் அவங்களுக்கும் சரி, இவங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏதாவது நடத்தியிருக்காங்களா? அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் எல்லா பள்ளிக்கூடங்களையும் அந்த செக்ஸ் எஜுகேஷன் விஷயங்களை வந்து டீச்சர்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து கேள்விப்பட்டேன். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசாங்கம் அந்த விஷயத்தை கவனம் செலுத்தி அதை மட்டும் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டேன். பட் அது வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியல. அது எந்த அளவுக்கு வந்து கிளியர் கட்டாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்கிறது தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு நான் வேணும்னு சொல்கிறேன். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸு, பிறகு வந்து இந்த பக்கத்தில் வந்து அரசாங்கம், பிறகு என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ், பொது என்ஜிஓஸ் அந்த நிறுவனம், பிறகு சொசைட்டிஸ், காமன் நம்மளுடைய மக்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்து தான் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான். இதை தனியாக வந்து அரசாங்கம் மட்டும் அதில் பொறுப்பு இருக்குது நமக்கு தட்டி கழிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசுமே ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்வம் கட்டுறாங்க. ஆட்சிக்கு வர்றது மூலமாக அவங்க தனிப்பட்ட அந்த அதிகாரத்தை பெறணும், பிறகு அதன் சார்பாக வந்து தங்களுடைய சொபிஸ்டிகேட் வாழ்க்கையை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் பின்பற்றானே தவிர இது போன்ற பிரச்சனை, நீங்கள் சொல்ல மாதிரி அந்த குழந்தைகளுக்கான பிரச்சனை, பெண்களுக்கான பிரச்சனை, இதை பற்றி கவனம் செலுத்தக்கூடிய அரசியல் இயக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே சரி, ஆல் ஓவர் இந்தியாவிலே எந்த கட்சியும் பார்க்கலாம். நேரத்துங்கிறதுக்கும் மிக்க நன்றி. நன்றி.